ஓரிரு கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு கவனத்துக்கு வைக்கிற நச்சு. முதலாவது, வாழ்நாள் முழுதும் 3 வருஷம்தான், 3 வருஷத்தோட கொஞ்சம் கம்மி. ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்ற சுருக்கமா, தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு இருந்தார், அவர்களை பயிற்றுவித்தார். ட்ரைனிங், செமினரி ட்ரைனிங் பாருங்க, 3 வயசுலேயே முடிச்சிட்டாரு. இப்போ 7, 8, 10 வருஷம் முடியுது, செமினரி முடிவே மாட்டுது. இனிஷியல் ட்ரைனிங் ஒன்று வைக்கிறான், அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரைனிங் ஒன்று வைக்கிறான், அப்புறம் பிலாசபின்னு ஒரு 2 வருஷம் வைக்கிறான், அப்புறம் ரீஜென்சிக்கான இதிலே பாதிக்கு வீட்டுக்கு போடுவானுங்க. ஆமாம், பாதிக்கு வீட்டுக்கு போகிறான். அப்புறம் தியாலஜின்னு வைக்கிறோம், அப்புறம் பாஸ்டர் ட்ரைனிங் வைக்கிறோம். இதெல்லாம் முடியறதுக்குள்ள உலகமே முடிஞ்சிடுமே. ஏசு கிறிஸ்து பார்த்தீங்களா, குறைவா 3 வருஷம் சொல்கிறாங்க, 2 வருஷம் 10 மாதம் தான் ஆண்டவர். அதில் பிரசங்கமெல்லாம் பழைய ஏற்பாட்டில் முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் நிறைய பிரசங்கம் வைக்க வரல, சந்திக்க வந்தார், தன்னுடைய மக்களை நேரடியாக பார்க்க வந்தார். பர்சனல் இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்தார். கடவுள் நேராக வந்தது இயேசு கிறிஸ்துவாக தான் வந்தார். அவர் கடைசியில் தான் இந்த நற்கருணையை ஏற்படுத்தினார். முதல்ல ஏற்படுத்தினார். அது நிறைய சொல்லலாம். ஒரு கருத்தாக எங்கள் மனசில் இருக்கட்டுமே. அவர் தன்னுடைய தந்தையிடம் செல்லும் நேரம் வருகின்ற பொழுது, அந்த நேரத்தில் அப்போஸ்தலர்களை மட்டும் வச்சுக்கிட்டு நற்கருணை ஏற்படுத்துகிறார். மாதாவும் இல்லை, மரிய மதலினால் இல்லை, வேற பெண்களோ ஆண்களோ பரிசேயர்களோ யாரும் இல்லை. பரிசேயர் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா, ஆண்டவர் பாருங்க, இன்னும் 2-3 நாள் பொறுத்து நாங்கள் இருக்க போகிறதில்ல, ஏன் இன்னும் ஒரு 24 ஹவர்ஸில் நாங்கள் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல, வாங்க இந்த உணவிலே பங்கு கொள்ளுங்களேன்னு பரிசேயர்களை கூட ஆண்டவர் அழைக்கலை, யாரையுமே அழைக்கலை. தன்னுடைய அப்போஸ்தலர்களை மட்டும் நெருக்கமானவர்களை வைத்துக்கொண்டு, நல்ல விசுவாசிகளை வைத்துக்கொண்டு, ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள பயிற்சி பெற்றவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு தான் நற்கருணை ஏற்படுது. ஆகவே நற்கருணை எல்லார்கிட்டையும் போய் திணிக்க முடியாது. இது ஒரு பெரிய பரம ரகசியம். இது என்னுடைய உடல். யார் சொல்லுவாங்க? சொல்லலாம், அதில் வராது. அவர் அப்பத்தை எடுத்து இது என்ன உடல் சொல்லும்போது அவருடைய உடலாக மாறிடுச்சு. ரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லும்போது அது அவருடைய ரத்தமாக மாறிச்சு. நீங்கள் சொல்லி பாருங்க, மேட்சிக் கீச்சிக்கெல்லாம் வச்சு உடுக்கெல்லாம் வச்சு அடிக்கலாம். எனக்கு உடுக்கெல்லாம் நல்லா தெரியும், தப்பலா நல்லா இருக்கும். உடுக்க கொஞ்சம் கையில் கொடுத்து பாருங்களேன், அடிக்கிறேன். எப்படி வாயாலே அடிப்பேன், போயேன் அடிச்சுப்பாரு. அப்போ இயேசுன்னு உடலாக மாறுமா? மாறாது. ரசம் இயேசுன்ற ரத்தமாக மாறாது. நீ உழுக்க அடிக்கலாம், தபலா அடிக்கலாம், மிருதம் அடிக்கலாம், டோலக் அடிக்கலாம், கரிஸ்மாட்டிக் ப்ரேயர்லாம் பண்ணலாம். அப்பம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் கையில் எடுத்து அந்த அப்பம் என்னவாக மாறிட்டு அவருடைய பச்சா தான் ஆச்சு. அப்படி ஆச்சு. ஏன் நாமும் அந்த மாதிரி செய்ய முடியாது, வேறு விதமாக செய்யலாம். எப்படி தெரியுமா? மக்களை பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்லலாம். நம்ம வாயில் நல்லா இருக்குன்னு வாயில் பார்த்தா அவன் நல்லா இருப்பாளா, அதை போறா பாரு, ஐயா 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 புடவைய பாரு, பொறாம. அதுக்குதான் சின்னப்பர் முதல் வாசகத்திலே சொல்லிட்டார். அவங்க அம்மா வாசிட்டாங்க, எல்லோருக்கும் நீங்கள் நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்கன்னு சொல்லி ரசத்தை எடுத்தாச்சு. எடுத்து கொடுத்துட்டு உடனடியாக அவர் ஜெத்செமனி தோட்டத்திற்கு தன்னுடைய தந்தையனுடைய செயலை, இறுதி செயலை நிறைவேற்றுவதற்காக அங்கு போய் பாடுபட்டு கீழே விழுந்து ஜெபிக்கிறார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நற்கருணை நாம் எல்லோரும் புரிந்தோ புரியாமலோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த ஒரு நேரத்தில் தான் அப்போஸ்தலர்கள் யாரும் கேள்வியே கேட்கல. மற்ற நேரத்தில் கேட்டாங்க, ஆண்டவரே உங்களை ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு. என்ன கேள்வின்னு கேட்டார். ராயபுரம் அடிக்கடி கேள்வி கேட்பார், ஆண்டவர் கேட்டார். ஆனால் நற்கருணை ஏற்படுத்தும் போது மட்டும் அப்போஸ்தலன் ஒருவன் கூட எழுந்து நின்று, ஆண்டவரே திருப்பி சொல்லுங்க அல்ல. அதுதான் விசுவாசம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசம் எது? ஆண்டவர் சொன்னார், நாம் அதை ஏற்றுக்கொள்றோம். கை தூக்கு. சில பேர் எதுக்கு ஆண்டவர் கை தூக்குறாருன்னு தெரியாது. சின்ன ஒருத்தன் கீழே படுத்துக்குன்னா கை தூக்குறான். நல்லா இருக்கு. எல்லாரும் ஆண்டவர் சொன்னார் நம்புவோம்.
தாய் திருச்சபை சொல்லுகிறது நம்ப வேண்டும், பைபிள் சொல்லுகிறது நம்ப வேண்டும். ஆகவே இது ஒரு நம்பிக்கையின் அருள் அடையாளம், அருட்சாதனம். அதுதான் மாண்புயர் என்ற படத்தில் தான் பாட்டில் இது தான் பாடுறோம். அது ஒன்றெல்லாம் எடுத்துலப்போ அது வேறு. லத்தீன்லேயும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன், ஹிந்திலையும் சொல்லுவேன், பெங்காலிலையும் சொல்லுவேன். அந்த பாஷெலாம் எனக்கு நல்லா தெரியுது, அதெல்லாம் கற்றுருக்கு. சரி, பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதி முடிஞ்சது, ரெண்டாவது பகுதி கடைசி பகுதி. கரெக்டா? அப்பாடி, பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சிடுவார் போல இருக்குதா? முடிக்க மாட்டேன், கவலைப்படாத. ரெண்டாவது என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, முடிச்சு அவிழ்க்கும் மாதா. என்ன ஜெபம் ஜபிக்கிறீங்க? எத்தனையோ பேர், நம்ம ரொம்ப பேர் முடிச்சு போட்டு தான் பழக்கம். அவர் நல்லா இருப்பாளா? சூனியம் வைக்கிறது. சூனியம் வைக்கிறது என்ன? முடிச்சு போடுறது. முடிச்சு போடுறது. மற்றவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த முடிச்சு போடுறதுல யார் எங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க நான் கேட்குறேன். ஏன்னா ட்ரைனிங் நடக்குதா? ஆச்சரியபாகத்தில் முடிச்சு போடுறது கற்றுக் கொடுக்குறவங்க கூப்பிட்றாங்க. அதில் பெசல் நகர் இப்போ முடிச்சு போடுறது கற்றுனா வரீங்க இல்லை. அது நாமே செல்ஃப் ட்ரைனிங். செல்ஃபி இருக்கு இல்லையா, செல்ஃபி. அந்த மாதிரி முடிச்சு போட பசாசுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அதில் முக்கியமானது என்னன்னா, மற்றவன் ஒழுங்கி பண்ணால் இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும். இதான் முடிச்சு போடு. அப்படி செஞ்சுட்டு இங்கே நான் மாலை கட்ட ஜெம் பண்ண வந்துக்கிறீங்க கேட்குறேன். எத்தனை பேருக்கு முடிச்சு போட்டிருக்கீங்க தெரியுமா? நீங்கள் எனக்கு எத்தனை பேர் முடிச்சு போடுறான்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. சொல்ல ஆரம்பித்தா நீங்கள் என் கூட சண்டை போட வந்துடுவீங்க. இந்த சின்னப்பா ஒழியணும், இந்த சின்னப்பனுக்கு ஏதாவது காலை வாரணும். பார்த்தீங்களா, அவன்கிட்ட ஜெபம் எப்படிக்குது? காலை வாரணும், கிறிஸ்துவே புகழ் இங்கே சொல்லுவான். அங்கே வந்து எனக்கு முடிச்சு போடுறானுங்க. என் சபை கெட்டு நாசமாக போகணும்னு சொல்லி முடிச்சு போட்டுக்கிறாருங்க. இரவு பகலும் வேலை செய்து முடிச்சு போட்டுக்கிறான். ஆனால் அந்த மாதா முடிச்சு போட்டிருக்கிறத பூசை கிசி வாங்கலாம். இப்போ பர்சங்க வச்சுட்டு வராங்க. பிறரை அழிய எந்த தீவனையும் செய்யக்கூடாது. சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் வேறு எந்த வகையிலும் பிறருக்கு துன்பம் வரக்கூடிய அளவில் நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படி எல்லாமே சிந்திச்சா முடிச்சு கிடிச்சு ஒன்றும் வராது, முடிச்சு ஒன்றும் வராது. எல்லாரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒரு நேசிக்க வேண்டும். நம்முடைய பகைவர்களும் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், பகைவர்கள் நேசிக்காமல் இருந்தால் முடிச்சு, பகைவர்கள் நேசிக்காமல் இருக்கிறோம் முடிச்சு. அந்த முடிச்சு விட்டுவிட்டு இங்கே வந்து நீ முடிச்ச வருஷம் மாலா கிட்ட வேண்டிங்கன்னா என்ன அர்த்தம்? நீ அண்டை விட்டானை நேசிக்கலையே, உன்னுடைய சகோதரனை நேசிக்கலையே. முடிச்சுகளில் இந்தியாவிலெல்லாம் பெரிய முடிச்சு, அது உலகத்திலே இல்லாத ஒரு முடிச்சு நம்ம இந்தியர்களுக்கு தெரியும். பொதுவாக சொல்லிடுறோம், யாருன்னு சண்டைக்கு வந்துடாது. அது என்ன முடிச்சு தெரியுமா? ஜாதி, கர்மம் கர்மம் கர்மம். இதை போல ஒரு அயோக்கியத்தானம் உலகத்திலேயே கிடையாது. இதை நம்ம நம்புறோமே. ஒரே சர்வேஸ்னு விசுவசிக்கிறேன், வானமும் பூமியும் வையமும் எல்லாம் படத்தை விசுவசிக்கிறேன், பரிசுத்த திருச்சை விசுவசிக்கிறேன், சாதியையும் விசுவசிக்கிறேன். அடா, சாதியத்தை எவெல்லாம் நம்புறானோ அவன் முடிச்சு போடுற ஆள் தான். ஏன்னா அவன் ஒழுங்கா இருக்க மாட்டான். தன்னை பெரிதாக நினைத்து மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிறான். அங்கே ஒரு முடிச்சு இருக்கிறது. அங்கு அன்பு இல்லாத ஒரு முடிச்சு, வெறுப்பு உணர்ச்சி ஒரு பெரிய முடிச்சு. தான் உயர்ந்தவன், மற்றவர்களாம் தாழ்ந்தவன். என்ன உயர்ந்தவனே? என்ன உயர்ந்தவன்? ஏர்பிளான மேலே போய் பாரு, கீழே எறும்பு போல கூட தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சுத்த பூச்சிகளில் கூட லாய்க்கில்லை. ஏர்பிளான் மேலே போகணும். அது போல் ஏதோ ஒரு பூச்சிகள், உலகத்தில் இருக்க பூச்சிகளை போல இருக்கிறோம். சரிஞான ஸ்நானம் பெற்றெல்லாம் வச்சுக்கா விட்டுரு. பிறரை அன்பு செய்யாத எதுவுமே முடிச்சு. அதில் முதல்ல அவர் அதை அவுத்துட்டு தான் கோயிலுக்குள்ள உள்ள வரணும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு போய் மாதா சொர்க்கத்திட்ட முட்டி போட்டு வத்தி கித்தி வச்சுக்கிட்டு முடிச்சு அழுக்கின்ற மாதாவே உன் வீட்டில் 1008 முடிச்சு வச்சிருக்கிறேன். நிறைய முடிச்சிருக்கு. அது எவ்வளோ மக்கள் நல்லவங்களாம் அவுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நமது சகோதரர் பெரிய அறிவாளி, அநேக நூல்களை படித்தவர், அநேக டிகிரி வாங்கினவர்,
அம்பேத்கர் ஞானஸ்தானம் வாங்காதவர், உறுதி புஸ்தகம் வாங்காதவர், நற்கருணை வாங்காதவர், இந்த முடிச்சுகள்லாம் அவுக்கிறது உதவி செய்தவர் அம்பேத்கர் தான். அதனை அடுத்து பெரியார் ராமசாமி நாயுடு அவர் தான். நாம் உடைக்கலையே. கத்தோலிக் கிறிஸ்தவங்களாம் இந்த மாதிரிலாம் யாரும் முன்னு வரலையே. அப்போ நீ முடிச்சு போடுறது இன்னொருத்தர் அவுக்கிறதா? என்ன வேடிக்கை? அவர்கள் எல்லாரும் நமக்கு நல்ல பாடம் கற்பித்திருக்காரு. இந்தியர்கள் எல்லோரும் சகோதரர்கள். ஸ்கூலில் பசங்க சொல்ல, நாம் இந்தியர்கள் எல்லோரும் சகோதரர்கள், நாம் எல்லாம் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருந்தா புண்ணியம். வீட்டிலே பிள்ளைகளுக்கு சாதியை பற்றி சொல்லாது, உன் சாதியை பற்றி சொல்லாது. நாமெல்லாம் என்ன ஜாதிப்பா? நாமெல்லாம் என்ன ஜாதி? எல்லாரும் மண்ணில் போய் மடிந்து மண்ணாகி ஒன்றுமே இல்லாத குழி தோண்டிப்பார். அங்கன்னா அவர் வெறும் முதலியாரா வருவாரா? குழி தோண்டினா மண்ணு தான் வரும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டிப்பார், ஒரு கவுண்டர் வருவாரா? அது வேற மண்ணு தான் வரும். நாம் எல்லோரும் மண்ணாய் பிறந்தோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணாய் போவோம் என்று எப்போ சொல்லப்படுகிறது? விபூதி திருநாள் அன்னைக்கு. எப்போ அது? சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். முடிச்சுகள் எல்லாம் மோசமான முடிச்சு, அயோக்கியத்தனமான முடிச்சு, முட்டாள்தனமான முடிச்சு, மனுக்குலத்தையே முடிச்சு போட்டு சுதந்திரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முடிச்சு, மற்றவனை அழிக்க போடுகின்ற ஒரு முயற்சி தான் சாதியம். அதோடு கூட மற்ற முயற்சியெல்லாம் இருக்குது. சொந்தக்காரங்களுக்கு முடிச்சு போட்டுருவாங்க. இந்த முடிச்செல்லாம் அழிக்கணும்னா என்ன செய்யணும்? நாம பைபிளை எடுத்து படிங்க, நற்கருணைக்கு முன்னால் ஜெபிங்க, ஒரு அழகான பாட்டு பாடுங்க. நான் கூட ஒரு பாட்டு உங்களுக்காக போடுவேன். மாதா டிவி பார்க்குறது உண்டா? என் பாட்டு கேட்கணும்டா? சரி, நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு பாடும்போது முடிச்சு தானாக அவிழ்ந்துடும். நல்லா பாட்டு பாடும்போது தானாக அவிழ்ந்துடும். நல்லா பாடணும். நல்லா பாடலைன்னா முடிச்சு போட்டுக்கோம். சில பேர் பாடுவானுங்க பாரு, நல்லா இருக்கிறதோடு முடிச்சு போட்டு விட்டுறோம். அப்படி பாடக்கூடாது. நல்லா அழகாக பாடு. ஆகவே நாம் பிறருடைய முடிச்சுகளை அவிழ்க்கவும், பிறருடைய துன்பங்களை அகற்றவும், நம்முடைய துன்பங்களை நாமும் அகற்றவும் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்வோமானா மாதாவுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் குறையும். போடுற முடிச்செல்லாம் நீ போட்டுவிட்டு அங்கே போய் வத்தி வச்சுட்டு மாதா கிட்ட கேட்டால் என்ன புண்ணியம்? நாம் எவ்வளோக்கு அவிழ்க்க முடியுமோ நாம் அழுப்போம், நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஒழுங்காக உட்கார்றா? உனக்கு தானே அந்த பாட்டு. உன் பேர் என்ன? எழுதுனில்ல? ஜபம் கரெக்டாக சொல்லிட்டு வாங்க. பார்த்தவங்க ஒரு 4 வயசு இருக்கும் போல் இருக்கு. சிடான், அமரு, அம்மா மடியில் உட்காந்து சாப்பா கொடு. ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என்று மாதா டிவியில் கேட்டிருக்கீங்களா? மாதா டிவி பார்க்கறதில்ல நீங்க? எல்லாம் ஃபாரினர்ஸா? ஃபாரின்ல மாதா டிவி தான் ஓடுது. நீங்க பார்க்கறதில்ல. காரணம் வந்து அந்த விதமான பக்தி மயம் கொடுக்கிறது. சுமந்தவளே ஆயிரம் துன்பம் சுமந்தவளே, என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே, ஆயிரம் துன்பம் சுமந்தவளே, ஆயிரம் உமக்கு பாடுகின்றேன், அந்த பாட்டினில் என்னையே நான் மறந்தேன். சானெரி சனிதப மகரிசா ஆ ஆ ஆ, பாயிரம் உமக்கு பாடுகின்றேன், அந்த பாட்டினில் என்னையே நான் மறந்தேன். ஆயிரம் துன்பம் சுமந்தவளே, என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே, ஆயிரம் துன்பம் சுமந்தவளே. அன்புருவான உன் திருமைந்தம் ஒரு துன்புருவாக கிடந்தாரே, அன்புருவான உன் திருமைந்தம்
ஒரு துன்புருவாக கிடந்தாரே. துன்புறும் வந்த வேதனையில் ஒரு மென்துளியேனோ ஈவாயோ. பாடு. 1000 துன்பம் சுமந்தவளே, என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே. 1000 துன்பம் சேற்றினில் நீ ஒரு தாமரையோ, முட்செடியினில் மலர்ந்த ஒரு மலரோ. சேற்றினில் நீ ஒரு தாமரையோ, முட்செடியினில் மலர்ந்த ஒரு மலரோ. மேகத்தின் இடையே பிறை நீலவோ, துன்ப வேகத்தினோடே நீதாமோ. 1000 துன்பம் சுமந்தவளே, என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே. கடைசி அடி வேண்டுதல். பாரும் தீரும் என் கூரையை, என் கண்ணீர் அலைகளோ ஓயவில்லை. பாரும் தீரும் என் கூரையை, என் கண்ணீர் அலைகளும் ஓயவில்லை. வியாகுல தாயின் துணையிருந்தால் எவ்வேதனை தானோ தீரோமே. கை எப்படி வச்சுக்க. 1000 துன்பம் சுமந்தவளே, என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே. சுமந்தவளே. மாதா அவங்களை எல்லாரையும் ஒத்து பார்த்து நான் முடிச்செல்லாம் அவுத்துட்டோமா, நீ கவலைப்படாதீங்க போங்க தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்று இங்கேருந்து போகும்போதே யார் யார் கவுத்துக்கலான்னு சொல்லி முடிச்சு போட்டு அவுத்துக்குன்னு வீட்டுக்கு போனோம். இங்கே எல்லாரையும் மற்றவங்களுக்கு முடிச்சு போட்டு தப்பு இல்லை. உன்னால் யாருக்கும் எந்த தீமையும் வரக்கூடாது. சொல்லாலும் செயலாலும் உறவாலும் பழக்க வழக்கத்தாலும் உன்னால் உன் குடும்பத்தால் என்னால் யாருக்கும் எந்த வரவே. அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரமிடமும் நான் பாவி என்று எந்த ஏற்றுக்கல. அதை யாருக்கிட்ட விட்றேன்? அதெல்லாம் விடுறது இல்லை டெய்லி. அதான் எல்லாருக்கும் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. குருக்களுக்கும் தான், கன்னியர்களுக்கும் தான், ஆயர்களுக்கும் தான், எங்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன். ஒருத்தருடைய கண்ணீருக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. எப்போ மற்றவங்களுடைய கண்ணீரை விட வைக்கிறியோ ஆண்டவர் உன்னை உருப்பட விட மாட்டார். உண்மைதானே? நீங்கள் சொல்கிறது உண்மைதான்றவங்களாம் கை தூக்கு. நான் சொல்கிறது உண்மைதான்றவங்களாம் கை தூக்கு. யாரை கண்ணீர் விட வைக்கிறீங்களோ நம்ம உருப்பட மாட்டோம். அதுதான். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க.